இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே நம்முடைய ஆட்சியில 9 ஆண்டு காலத்துல 27,213 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 2,45,579 கழிப்பறைகள், 2.5 லட்சம் கழிப்பறை. இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி ஐயா வந்த பிறகு 1,10,425 குடும்பம், 1,10,000 குடும்பத்துக்கு இந்த மாவட்டத்துக்குள்ளீங்கம்மா முதல்ல கேஸ் அடுப்பு எட்டி பார்த்திருக்கு. கிருஷ்ணகிரி தர்மபுரிங்கிற மாம்பழம், குறிப்பாக கிருஷ்ணகிரிங்களுடைய மாம்பழம் உலகம் முழுவதுமே வேண்டி எல்லோரும் எனக்கு இந்த மாம்பழம் வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாம்பழத்தை வாங்குவாங்க. 1,54,558 விவசாயி, இது 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு வருஷத்திற்கு 6,000 ரூபாய் விவசாய கௌரவ நிதி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வங்கி கணக்கில் போடுறாங்க. ஐயா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார், சிதம்பரத்தினுடைய பையன். அவருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு நோட்டீஸ் விட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கன்னா, கார்த்திக் சிதம்பரம் ஐயா சொன்னாங்க, மோடி எதிர்க்கிறதுக்கெல்லாம் இந்தியால ஆளே இல்லைங்க. எனக்கு இந்தியாவில் எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்களுக்கு நிகராக இன்னொரு வேட்பாளரோ பிரதம மந்திரி என்று கூறக்கூடிய தகுதியோ இந்தியாவில் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தொடர்ந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்களே 9 ஆண்டு காலமாக பாரத பிரதமரையும் நம்முடைய ஆட்சியும் நம்முடைய திட்டத்தையும் பார்த்து ஒருவராக மாற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார். ஊத்தங்கரை மற்றொரு போச்சம்பள்ளியில கிட்டத்தட்ட 50,000 ஹெக்டேர் நிலத்துல 6 லட்சம் டன் மாங்கனி சாகுபடி ஆகுது. ஆனா திமுக காரங்க ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க, மாம்பழ தொழிற்சாலை அமைக்கணும். அமைச்சாங்களா? தொலைநோக்கு பார்வை இல்லை. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா இடத்திலும் கூட பாத்தீங்கன்னா பனை மரம் அதிகமா இருக்கு. இந்த பனைமரத்துக்கு நீங்க குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சி இன்னும் குரல் கொடுங்கன்னா ஐயா, தமிழகத்தில் நாம் ஒருவர் மட்டும்தான், நம்முடைய கட்சி மட்டும்தான் தெளிவாக இருக்கின்றோம். டாஸ்மாக் இடையே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா 3 வருடத்திலே படிப்படியாக இழுத்து மூடிவிடுவோம். அதே நேரத்தில் 3 வருடத்திலே படிப்படியாக கள்ளுக்கடைகளை திறந்து வைப்போம் என்று. ஒரு பனைமர தென்னை மரத்திலிருந்து ஐயா 168 பொருள் கிடைக்குது. 168 பொருள். இதே ஊர்ல, இதே ஊத்தங்கரையில நீங்க எல்லாமே பதநீர்ல இருந்து வெள்ளம் தயாரிக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருந்தார்கள், வேளாண் கூட்டுறவு சங்கம் மூலமாக பனை வெள்ளத்தை நாங்கள் வாங்கி ரேஷன் கடை மூலமாக விற்போம் என்று. எதுவுமே செய்யலீங்க. ஒரு கிராம் கூட வாங்க. நம்ம கிட்ட திட்டம் இருக்குதுங்க. விவசாய பெருமக்கள் எங்க இருக்கிறீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கையில திட்டம் இருக்கு. அது ஒரு வெள்ளை அறிக்கையாக தயார் செய்து, அந்த வெள்ளை அறிக்கையை நாம் நம்முடைய தமிழக ஆளுநருக்கு ஒரு காப்பியும், நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு புக் அனுப்பி வச்சோம். 350 பக்கம். 3 ஆண்டுகள்ல பனைமரம் தென்னை மரம் சார்ந்த 168 பொருட்களை மையப்படுத்தி 1 லட்சம் கோடி ரூபாய் வருடத்திற்கு பனைமரம் தென்னை மரம் மட்டுமே நமக்கு வருமானம் கொடுக்கும். 1 லட்சம் கோடி. ஆனா டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது 44,000 கோடி. ஊத்தங்கரையிலே அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்படும். போச்சம்பள்ளி சூரியகாந்தி எண்ணெய் தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்படும். போச்சம்பள்ளியிலே கனிம பொருள் ஏற்றுமதி மையம், பூக்கள் ஏற்றுமதி மையம் தொடங்குவோம். போச்சம்பள்ளி மருத்துவரியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்போம். அனைவருக்கு இலவச வங்கி கணக்கு திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கிற திருமதி மஞ்சுளா அவர்கள், சாலையோர சிறு வணிகர்களுக்கான கடன் திட்டத்தின் கீழ் பலன் பெற்றிருக்கிற திருமதி ரா ஜெயாமால் அவர்கள், பிரதம அமைச்சர் இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தின் மூலம் பலன் பெற்றிருக்கிற திருமதி ராணி அவர்கள், விவசாயிகளுக்கான 6,000 கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பலன் பெற்றிருக்கிற திருமதி சீதா அவர்கள், பிரதம அமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 5 லட்சம் ரூபாய் உதவி பெற்றிருக்கிற திரு சுப்பிரமணியம் அவர்கள், தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக இலவச கழிப்பறை திட்டம் பெற்றிருக்கிற கனிச்சியப்பன் அவர்கள், பிரதம அமைச்சரின் முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக கடன் பெற்று தொழில் செய்கிற திரு விக்ரம் அவர்கள், பிரதம அமைச்சரின் நீர்ப்பாசன திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கிற கார்த்திகேஸ் அவர்கள், பிரதம அமைச்சருடைய வீடு கட்டு திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கிற திரு சக்திவேல் அவர்கள், அனைவருக்கு இலவச உணவு தானிய திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கிற திரு முருகேசன் அவர்கள். சங்க காலத்திலிருந்து தமிழகத்தில் சில ஊர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக சங்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க ஐயா. அப்படிப்பட்ட சங்க காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மனிதர்கள் இருக்கக்கூடிய பர்கூருக்கு வந்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். பர்கூர் மாதேஸ்வரன் கோவில் 800 ஆண்டுகளை தாண்டி அந்த பழமையை சுமந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளை வழங்கக்கூடிய கடவுள் அங்கு இருக்கின்றார். உலக பொதுமறை அளித்த நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவருக்கு ஒரு கோவில் எடுத்திருக்கிறேன். பர்கூருக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க ஐயா, குட்டி சூரத். ஜவுளி தொழிலுக்கு பெயர் பெற்ற ஒரு 2000 ஜவுளி கடைகள் பர்கூர்ல மட்டும் இருக்கு. 2000 கடை. தமிழகத்துல ஒரு பக்கத்திலும் கூட மக்கள் போர்க்கொடியை எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்து, எனக்கு நீ சொன்ன வாக்குறுதியை செஞ்சு கொடுக்கல, இந்த வாக்குறுதியை நீ கொடுத்த ஏன் செய்யல, அல்லது ஏன் என்னிடம் பொய் சொல்லுகின்றாய்,
அரசு பேருந்துல பணியாற்றி இத்தனை காலமாக சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகக்கூடிய சகோதரர்களுக்கு அகவிலப்படி இன்னைக்கு நாம கொடுக்கிறோம். தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குறைந்தபட்சம் 6000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா பணம் கொடுக்க முடியும். சென்னையில மட்டுமே 800 பேருந்துகளை நிறுத்தி இருக்கின்றார், பணம் கொடுக்க முடியும். இன்னைக்கு மொத்த பேருந்துகள் தமிழ்நாட்டில் ஏறினீங்கன்னா படி எப்ப கழண்டு விழுகும், பேருந்துக்குள்ள மழை பெய்ஞ்சா எப்ப தண்ணி ஒழுகும் என்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளுடைய நிலைமை மிக மிக மோசமாக நாம் வைத்திருக்கின்றோம். இது ஒரு பக்கம். இப்ப திமுக இருப்பதே அந்த 4 சேர்ல 4 குச்சிங்க ஐயா. ஒரு குச்சி ஜாதி, ஒரு குச்சி ஊழல், ஒரு குச்சி குடும்பம், ஒரு குச்சி அடாவடித்தனம். இந்த 4 காலையும் முறிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அந்த நாற்காலியை முறிக்க வேண்டிய நேரம். இலவச கழிப்பறை திட்டம் பெற்ற திருமதி நவீனா அவர்கள், இலவச கேஸ் இணைப்பு திட்டம் பெற்ற திருமதி ராஜாமணி அவர்கள், செல்வமகன் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக பலன் பெற்ற செல்வி கீர்த்தனா அவர்கள், ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக பலன் பெற்ற வெங்கடேஷ் அவர்கள், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக பலன் பெற்ற ஆனந்தன் அவர்கள், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே பலன் பெற்றிருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள், தேசிய கால்நடை கடன் தொகை பெற்றிருக்கக்கூடிய விவசாயி ஆண்டியப்பன் அவர்கள், விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் மூலமாக பலன் பெற்றிருக்கிற துணைவியார் ஜெயலட்சுமி அவர்கள், விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கிற விவசாயி லட்சுமணன் அவர்கள், 40,000 ஏக்கர் பாசன வசதி காமராஜர் ஐயாவினால் கட்டப்பட்ட கிருஷ்ணகிரி KRB அணை இருக்கிறனால தாங்க ஐயா இன்னைக்கு கிருஷ்ணகிரி விவசாயம். அவரே ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார், காமராஜர் பிளான். யாரெல்லாம் நம்ம பவர்ல இருக்கிறோமோ நம்ம எல்லாரும் நம்முடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் போதும், 9 ஆண்டுகள் இருந்துட்டோம், ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் திரும்ப கட்சி வேலைக்கு போவோம் என்று சொன்ன உத்தமரை, காமராஜரை 67 எருமை தோழன் மரமேறி என்று சொல்லி, சுவிஸ் வங்கியிலே கருப்பு பணம் இருக்கிறது, ஹைதராபாத்ல இருக்குன்னு சொல்லி தோற்கடித்த கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய. இதையே மோடி ஐயாவுக்கு முயற்சி பண்ணாங்க 2014, 2019. இதே மோடி ஐயாவின் மீது 2024 முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு இந்தியாவிலே ஜாதி கலவரங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். தேசத்தினுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர்கள் மாத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையாவுடைய குரு பூஜைக்கு போனா 20,000 போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. 20,000 போலீஸ். ஒரு வாரம் 144 CRPC போட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த பொழுது சென்னையில 26 பேர் மேடையில சேர் போட்டு பேசுறாங்க. 26ஆவதாக கடைசியாக அந்த மேடையில பேசுற பேர் உங்களுக்கு தெரியுமா? கலைஞர் கருணாநிதி. மொத்தமாக திமுகவை தன்னுடைய குடும்ப சொத்தாக கையெழுத்து. ஐயா, அந்த குடும்ப அரசியல் பிரச்சனை என்னன்னாங்க ஐயா, தகுதி இல்லாதவங்க பதவிக்கு வரும் பொழுது அவர்களை சுற்றி தகுதி இல்லாதவங்களை வச்சாத்தான் இவங்க தப்பிக்க முடியும். அவர்கள் கொள்கையெல்லாம் தாண்டி அந்த குடும்ப அரசியல்ல ஒரு கோமாளி கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சுன்னா அந்த கோமாளி தன்னை சுற்றி இருப்பவனை அதை விட மோசமான கோமாளியாக உட்கார வைக்கிறார். இதை விட மோசமா இருந்தாத்தான் அந்த அதிகாரியை போட்டாத்தான் மேயர் அறிவாளியா தெரியும். பாரதிய ஜனதா கட்சி சரித்திரத்துல